பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளினை முன்னிட்டு ஈரோட்டில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளினை முன்னிட்டு ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்புகளை சார்ந்தவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அந்த வகையில் தமிழக அமைச்சர் முத்துசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமி, மத்திய அரசு பல்வேறு வகைகளில் தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது. எனவே தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் இணைந்த சுமார் 1 கோடி குடும்பத்தினர் இதேபோன்று உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகள் முன்பாகவும் இதேபோன்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது என்று கூறினார். ஓரணியிலே தமிழ்நாடு என்பது நமக்கு இருக்கிற உரிமைகளை பெறுவதற்காக, ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக, தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக அத்தனை மக்களும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தளபதி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை செய்தார்கள். இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்திலே மட்டும் மொத்த வாக்காளரில் 60% வாக்காளர்கள் தமிழ்நாடு ஒரு அணியிலே தமிழ்நாடு என்ற அந்த அமைப்பிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 1 கோடிக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மேலும் 2வது கட்டமாக அந்த பணியை நாங்கள் துவக்க இருக்கிறோம். எனவே அந்த உறுதிமொழியைத்தான் இன்றைக்கு அண்ணாவுடைய பிறந்த நாளில் அண்ணா சிலைக்கு முன்னாலே முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிலை, நம்முடைய பெரியார், தந்தை பெரியாருடைய சிலை, அதேபோல் அம்பேத்கர் சிலை, மற்ற தலைவருடைய சிலை முன்னாலே இதை நாம் எடுக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்புக்காகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.